தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஹொசூர்ல முதல் முறையா மரபு சந்தை 2022லிருந்து நடந்துகிட்டு வருது. அந்த சந்தைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில எல்லாமே வீட்டிலேயே தயாரிச்ச உணவுப் பொருட்கள் தான் கிடைக்குது. இந்த சந்தை எங்க இருக்குன்னா, பெங்களூர் பைபாஸ் ரோட்ல தர்கால நீல்கமல் ஷோரூம் பக்கத்துல இருக்கு. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் காலையில் 8:30 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும். இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளை இங்கே வரவேற்கிறதே இந்த மூலிகை செடிகள் தான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள் அப்படின்னு அதை வித்துட்டு இருக்கவர்கிட்ட கேட்டேன். இது நாகதாளி செடி. இது இருக்கிற இடத்துல பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் இருக்கிற வீட்டில் நாகதாளி வைக்கணுமா. இது லெமன் கிராஸ். இதை டீயில் போட்டு சாப்பிடுவாங்க. சுடுதண்ணில் போட்டு கூட குடிக்கலாமா. இந்த லெமன் கிராஸ் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதாகவும் சொன்னார். இப்போ பார்த்துட்டு இருக்கிற செடி ஸ்டீவியா. தமிழில் இதை சீமை துளசி அப்படின்னு சொல்லுவாங்களாம். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கரும்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாரு. சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்காமல் இந்த செடி பார்த்துக்குமா. இது விக்ஸ் துளசி. இந்த செடி சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஆவி பிடிக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செடி சளியை வெளியேற்றிடுமா. அடுத்ததாக ரோஸ்மெரி செடி. இது ஹேர் ஆயில் அண்ட் ஃபுட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இதுலேருந்து தான் செய்கிறாங்களாம். பிரியாணி செய்யும்போது கூட இந்த செடியை பயன்படுத்துவாங்களாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை எல்லாம் இது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இலையை காய வச்சு பொடியை அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தால் மூச்சு பிரச்சனை, டிபி, ஆஸ்மா போன்ற நோய்கள் கூட குணமாகும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக நம்ம பார்க்குறது செக்கு எண்ணெயிலே செய்த சிக்கன் பிரியாணி. இது கூடவே உளுத்தங்கஞ்சி இங்கே கிடைக்குது. கூடவே நாட்டுக்கோழி முட்டையும் வச்சுருக்காங்க. அடுத்தது அரிசி வகைகளில் கருங்குருவை, சிகப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, பூங்கார் அரிசி, காட்டு யானம், பர்மா கவுனி, காலா நமக், குள்ளக்கார், குருவிக்கார், கொத்துமல்லி சம்பா, நீலம் சம்பா, ரத்தசாலி, நவரா, கருத்தக்கார், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, தங்க சம்பா, கிச்சிலி சம்பா, இலுப்பை சம்பா, சீரக சம்பா, சிவன் சம்பா, கருடன் சம்பா, மிளகு சம்பா, கேரள மட்டை அரிசி, இத்தனை அரிசி வகைகளும் இங்கே கிடைக்குது. அடுத்ததாக பொடி வகைகளில் பூந்தி கொட்டை பொடி, அவுரி இலை பொடி, திரிப்பலா, செம்பருத்தி பூ பொடி அப்படின்னு இன்னும் நிறைய வகைகளான பொடிகள்லாம் வச்சுருக்காங்க. மூங்கில் அரிசி, சீரகம், கஸ்தூரி மஞ்சள், நாட்டுக்கம்பு, மொட்டுக்கம்பு, ராகி, சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், கருப்பு கொள்ளு, கருஞ்சீரகம், மிளகு, சாமை, தொலி உளுந்து, வரகு, திணை, குதிரைவாளி, மண்கட்டிய துவரை. அடுத்ததாக அவல் வகைகளில் கம்பு அவல், கருப்பு கவுனி அவல், திணை அவல், சாமை அவல், கோதுமை அவல் அப்படின்னு நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வரகு அவல், வெள்ளை சோளம் அவல், குதிரைவாளி அவல், சிகப்பரிசி அவல், அடுத்த எண்ணெய் வகைகள்லாம் வச்சுருக்காங்க. நூடுல்ஸ்லேயும் கம்பு நூடுல்ஸ், கம்பு பாஸ்தா இவ்வளவும் இந்த ஸ்டாலில் இருக்குது. அடுத்த ஸ்டாலில் குடல் கறி குழம்பு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஊறுகாய் வகைகளில் நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாவல் பழம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அத்திக்காய் பொரியல் வச்சுருக்காங்க. கூடவே பருத்திப்பால், முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. இதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அரிசியில் பணியாரம் செய்கிறாங்க. இந்த வாரம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக காடை முட்டை. பூரி வகைகளில் 3 விதமாக செய்கிறாங்க. கேரட் பூரி, பீட்ரூட் பூரி, பாலக்கீரை பூரி. அங்கேயே சுட சுட செஞ்சு தராங்க. அடுத்த ஸ்டாலில் முழுக்க முழுக்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் முதல்ல இருக்கிறது லிப் பாம். அதில் ஸ்ட்ராபெரி, ரோஸ், பீட்ரூட் இது 3 வகைகளில் இருக்குது. இந்த லிப் பாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க உதடில் ஏற்படுற வெடிப்பு, உதடு கருத்து போகிறது இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுமா. அடுத்ததாக ஹெர்பல் ஹேர் ஆயில், நீம் துளசி ஷாம்பூ, செம்பருத்தி ஷாம்பூ, வெங்காயம் வெந்தயம் ஷாம்பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஃபேஸ் பேக்கும் ஹேர் டையும் வச்சுருக்காங்க. சோப் வகைகளில் நிறைய வகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீம் சோப், பேபி சோப், குப்பை மேனி சோப், மஞ்சிஸ்தா சோப், நலங்கு மாவு சோப்பு, ரெட் ஒயினில் ஜெல் வச்சுருக்காங்க. அதுலேயே சீரமும் வச்சுருக்காங்க. சேஃப்ரான் க்ரீம் அண்ட் சேஃப்ரான் ஜெல் ரெண்டுமே வச்சுருக்காங்க. குழந்தைகள் ஆசையாக விளையாடுற விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாலில் கவுனி குருணை, காட்டு யானம், குதிரைவாளி, நாட்டு சர்க்கரை, நாட்டுக்கம்பு,
சீரக சம்பா, பூங்கார், மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மில்லட்டில் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. சர்ஜிக்கல் காட்டனில் தயாரித்த நாப்கின்ஸ் அண்ட் பேபி டயப்பர் வச்சுருக்காங்க. கடைகளில் வாங்குகிற நாப்கின்ஸை விட இது ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு இதை வித்துட்டு இருக்கிறவர் சொன்னார். இவங்களே சீயக்காய் பொடி, பனை வெல்ல சாக்லேட் இதெல்லாமே கூடவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நமக்கு ரொம்ப பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு சுட சுட பருப்பு சோறு, காளான் பிரியாணி, கருப்பு கவுனி கூழ், கம்மங்கூழ், நெல்லி ஜூஸ், திணை பொங்கல், வெந்தயக்கீரை சாதம் இவ்வளவும் அங்கே சுட சுட கிடைக்குது. வாழைப்பூ வடை, கருப்பு உளுந்து வடை, எள்ளுருண்டை, கடலை உருண்டை இவ்வளவும் கிடைக்குது. நிறைய வகையான ஊறுகாய் வச்சுருக்காங்க. தொக்கு வகைகளும் வச்சுருக்காங்க. அடுத்ததா ராகி அடை, குழாப்புட்டு, ஆப்பம், கம்பு தோசை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. நிறைய பொடி வகைகள் வச்சுருக்காங்க. அது கூடவே பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட், திணை பாஸ்தா, கருப்பு கவுனி புட்டு மாவு இதையெல்லாம் இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டாலில் மைக்ரோ கிரீன்ஸ் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்னென்னா முளைக்கட்டிய பயிருக்கும் செடியாக வளர்கிறதுக்கும் இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா கேன்சர், டயபெட்டிஸ் போன்ற நோய்கள்லாம் ஸ்டெபிலைஸாக இருக்கும் அப்படின்னு இதை விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீட்ரூட் கிரீன்ஸ். இது கூடவே முருங்கைக்கீரை சூப்பும் இவங்களே வச்சுருக்காங்க. இவங்களே இந்த கிரீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சேலடும் செஞ்சு தராங்க. இதற்கு அடுத்த ஸ்டாலில் பலவிதமான லட்டு வகைகள், முறுக்கு வகைகள், சத்து மாவு அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்ததாக தேங்காய்பால் ரோஸ் மில்க், இலந்த வடை, ரசப்பொடி, இட்லி பொடி, தேன் அப்படின்னு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்ததாக இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, வினிகர், தேன் இது 5ஐயும் சேர்த்து செஞ்ச சிஒய் ஹார்ட்டை காட்டினாங்க. இந்த லிக்விடை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதயம் பலமாக இருக்குமா, இதயம் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால், பிபி போன்ற நோய்கள் வராது அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்டாலில் இருக்கிறது வெண்பூசணி ஜூஸ், சிறுதானிய கஞ்சி பவுடர், மாங்காய் வடை, நெல்லிக்காய் வடை, நியூட்ரிஷன் பார் அப்படின்னு ஆரோக்கியமான பொருட்கள்லாம் இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா பொருட்களையும் கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படியே ரிலாக்ஸாக வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக போகலாம். இது மட்டும் இல்லை, கண்ணுக்கு கலிக்கமும் இங்கே விடுறாங்க. நானும் இந்த மருந்தை விட்டுக்கிட்டேன். ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருந்தது. வேணுங்கிறவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஞாபகமாக அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.